மாப்பிள பொண்ணு வீட்டுக்கு கொடுக்கும்போது நல்ல போட்டோவை கொடுக்கணும்ல, அதுக்கு தான். இப்பதான் மாமா நீ ஒரு குடும்பஸ்தனா மாறணும்னு யோசிச்சிருக்க. அதனால ஒரு குடும்பஸ்தன் பிரச்சனைய நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன். குடும்பஸ்தம் பிரச்சனையா? அது என்ன புது பிரச்சனை? நமக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம்? அது உனக்கு இல்ல மாமா, எனக்கு. என்ன மாப்பிள ஒரு டைப்பா நெளிகிறியே? அது உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மாமா. அதெல்லாம் போற வழியில பேசிக்கலாம். குளிருக்கு ஏதம்மா 1 லிட்டர் பாட்டில்ல நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு சேர்த்துதான். போறத பத்தி தான் மாமா பேசணும். போறத பத்தினா? மாப்பிள டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் ஆயிட்டேன் மாப்பிள. டிரைவர் நான் கால் பண்ணி 9 மணிக்கெல்லாம் வந்துருங்கன்னு சொல்லிட்டாரே. அது இல்ல மாமா. அது இல்லைன்னா வேற என்னல சொல்லு. அது ஏற்காட்டுக்கு போய் நீ ஒரு குடும்பஸ்தனா மாறணும்னு நினைச்ச மாதிரி நானும் குடும்பஸ்தனாவே ஏற்காட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன் மாமா. நீ என்ன சொல்ல வர? கொஞ்சம் தெளிவா சொல்றியா? ஏற்காட்டுக்கு நானும் தனமும் குடும்பமா போக போறோம் மாமா. என்ன மாப்ள? ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு மாமா. அது அங்க இல்ல, இங்க. என் நெஞ்சில வலி இறக்கல, இடிய இறக்கி இருக்க. நாம 2 பேரும் தானே கிளம்ப போறோம் சொல்லி என்ன எப்படி கற்பனையில மிதக்க விட்டுட்டு கடைசியில என்ன கழட்டி விட்டுட்ட பத்தியில நீ. நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. தொப்பி நாலுசா? பின்ன என்ன மாமா, நான் சின்ன பையன், ஏதோ விவரம் தெரியாம ஏற்காட்டுக்கு நீயும் நானும் போலான்னு சொல்லிட்டேன். நீ வயசுல பெரியவனா என்ன செஞ்சிருக்கணும்? நானும் நீயும் போய் என்னடா செய்ய போறோம், நீயும் தனமும் போறதா சரியா இருக்கும்னு எடுத்து சொல்லிருக்க வேண்டாம்? ஆமால, ஏன்னா நான் 4 பொண்டாட்டி கட்டி 40 வருஷம் குடும்பம் நடத்திட்டேன் பாரு. நான் அனுபவிச்சிட்டேன் பாரு. நான் யோசிச்சிருக்கணும்ல. இந்த விஷயத்துல நீ தான் சீனியரு. காமெடி பண்ணியா? உனக்கே சொல்லலைன்னா எனக்கு எப்படி தோணும்? ஆமா, அது உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னதும் உனக்கு அப்படியே உலகமே மறந்து போச்சு. மாப்ள, நீ நிஜமா தான் சொல்றியா? பொய் எதுவும் சொல்றீங்களா? நீ பொய் எதுவும், இது ஏப்ரல் மாசம்னால இது எதுவும் ஏப்ரல் ஃபுல் பண்ணியோ? மாப்ள சும்மா சத்தியமா கரெக்டாவே தப்பா கேக்குறேன். நிஜமாவே நானும் தனமும் தான் போறோம். அதுக்குள்ள எப்படி இதெல்லாம் முடிவாச்சு? இந்த ரூமுக்குள்ள வந்து 10 நிமிஷம் தானே ஆச்சு. அதுவா மாமா, ரூம்ல தனத்தை துணியெல்லாம் எடுத்து வைக்க சொன்னதுக்கு சிடு சிடுன்னு இருந்தாங்களா? சரி சரி, அவங்கள நாம பிரிஞ்சு போறதுனாலதான் கோவமா இருக்காங்கன்னு நினைச்சா, இல்ல மாமா, அவங்கள விட்டுட்டு போறங்கிறதுக்காக தான் வெறி ஆயிட்டாங்கன்னு ருக்மணி அம்மா சொன்னாங்க. ருக்மணி அக்கா அப்போதான் மாமா எனக்கு அப்படி செருப்பால அடிச்ச மாதிரியே இருந்துச்சு. இனிமே எங்க போனாலும் பொண்டாட்டியை கூட்டிட்டு தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். மாப்ள, அந்த செருப்பால என்ன ஒரு 4 அடி கூட அடிச்சுக்க மாப்ள. ஆனா யாருக்கடு கூட்டிட்டு போயிரு மாப்ள. போ மாமா, நானும் தனமும் தான் போக போறோம். மாமாவா என் வாழ்க்கையன்னு பார்த்தா எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். நீ பேக் பண்ண எல்லாத்தையும் பிரிச்சு அடுக்கி வச்சிரு. நாங்க புறப்படுறோம். வரட்டா? ஏன் மாமா, பஸ் 9 மணிக்கு தானே? சரி, நீ குல்லா போட்டுக்கோ, அப்பதான் அழகா இருக்க. ஆல்ரெடி போட்டுட்டியடா. ஏற்காடு இருக்கடா. இதுவும் சதி பண்ணுது. ஏற்காடு
உங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அப்படியே பேஸ்ட், பிரஷ், சோப்பு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். அங்க போய் நீங்க எதுக்காகவும் எங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க வேண்டாம்ல, அதான் பாத்துக்கோங்க. கதர், என்ன பண்றீங்க? எதுக்கு இப்ப ஏன் புடவெல்லாம் எடுத்து உள்ள வச்சிட்டு இருக்கீங்க? கதர், உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். எதுக்கு இப்ப என்னோட பிரஷ், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க? அங்க போயிட்டு அவசரத்துல கிடைக்கலண்ணா. இல்ல, புரியல. ஏற்காட்டுக்கு நாம 2 பேரும் தான் போறோம். நானா? நீங்களும் என் கூட ஏற்காட்டுக்கு வரீங்க. அதுக்கு தாங்க அங்க தேவைப்படும்ல. ஏங்க, ஒரு 150 பேருக்கு சமையல் பண்ணி போடுறதுக்கு நீங்க, நானு, டக்ளஸ் அண்ணன் 3 பேரும் கிளம்பி போகணுமா? அதெல்லாம் வேண்டாம். நானும் டக்ளஸ் மாமாவும் போய் ஏற்காட்டுல என்ன செய்ய போறோம்? நீங்களும் நானும் போறதுதான் சரி. அதான். என்ன திடீர்னு உங்க திட்டத்துல திடீர்னு ஒரு மாற்றம்? மாற்றம்லாம் இல்ல. நாம 2 பேரும் போறதா சரின்னு யோசிச்சேன். ஏன் அந்த யோசனை உங்களுக்கு இப்பதான் வந்துச்சா? கீழே எல்லார்கிட்டயும் நீங்களும் டக்ளஸ் அண்ணனும் போறத தானே சொன்னீங்க? அது அப்போ, இது இப்போ. அங்கதான் நீங்க ராஜதந்திரத்தை புரிஞ்சுக்கணும். கீழே நானும் தனமும் போறேன்னு சொல்லியிருந்தா எங்க அம்மா சும்மா விட்டுருப்பாங்களா? தாம் தூம்னு வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிருப்பாங்க. அதான் ஷாக்க மெல்ல மெல்ல குடுக்கிற மாதிரி முதல்ல நானும் டக்ளஸ் மாமாவும் போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நைட்டு அம்மாக்கு தெரியாம நாம 2 பேரும் போயிட்டா அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்ப தடுக்க முடியாதுல்ல. நாளைக்கு காலையில அம்மாக்கு விஷயம் தெரியறதுக்குள்ள நம்ம 2 பேரும் ஏற்காட்டுல இருப்போம். எப்படி நம்ம பிளானு? நாம 2 பேரும் தான் போக போறோம்னு முடிவு பண்ணி தான் நீங்க இந்த மாதிரி சொன்னீங்களா? அட ஆமாங்க. நிஜமாவா? ஆமா ஆமா ஆமாங்க. நீங்க ரெடி ஆகுங்க. 9 மணிக்கு சரியா பஸ் வந்துடும் சொல்லிருக்காங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கதர், டக்ளஸ் அண்ணன் கூப்பிடுறாரு பாருங்க. டக்ளஸ் அண்ணன் உங்களை கூப்பிடுறாரு. மாமாப்ல ஒரு நிமிஷம் வந்துட்டு போ. மறுபடியும் இந்த மாமா தொல்லை தாங்கல. என்னையா? மாமாப்ல வரேன். இதோ வந்துடுறேங்க. நீங்க எடுத்து வைங்க, நான் இதோ வந்துடுறேன். என்ன மாமா? மாப்ள மாப்ள நிஜமா தான் சொல்றியா? நிஜமா தான் சொல்றியா? ஆமா மாமா. இந்த திட்டத்துல எந்த மாற்றமும் இல்ல. நானும் தனமும் தான் போறோம். போமாப்ல. ஹோட்டல்ல இருந்து வரும்போது மட்டும் ஒரு முட்ல வர, வீட்டுக்குள்ள வந்ததும் ருக்மணி அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி பட்டுன்னு பிளான மாத்தி என்ன கழட்டி விட்ட பத்தியா?